வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிலைட் ரிவ்யூவில் ரொம்ப நாள் கழிச்சுனா மீன்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப நாள் தான். ஏன்னா முன்ன வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 வீடியோஸ் 3 வீடியோஸ் போட்டு இருந்தோம் டிலைட் ரிவ்யூவில். நம்ம ஏதோ ஒரு படத்தை வந்து ரிவ்யூ பண்ணிட்டே இருப்போம். அட்லீஸ்ட் தேட்டர் போகலனா கூட ஓடிடியில் ஏதாவது படம் பார்த்தோம்னா அந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கேப் உருவாயிருக்கு. எனக்கு புரியுது. எனக்கு கொஞ்சம் ஒரு சில வேலை பழுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாம். பட் இருந்தாலும் நம்மளோட நீங்கள் நமக்காக காத்துட்ருக்கீங்க. எல்லோரும் இல்லாத ஒரு சிலர் அட்லீஸ்ட் காத்துட்ருக்காங்க நம்மளோட ரிவ்யூக்காக. அந்த நம்மளோட ரிவ்யூ ரெஸ்பெக்ட் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ. ஸ்கை ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படங்க. என்னடா நீ குடும்பசன் பார்க்கலையா, அப்படி பார்க்கலையா, அந்த படம் பார்க்கலையா, இந்த படம் பார்க்கலையா, மலையாளத்தில் 2-3 படம்லாம் வந்துச்சு, நல்ல படம்லாம் வந்துச்சு, பொன்மான், இன்னும் லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆன 2 படங்கள் எல்லாம் வந்ததே, அதெல்லாம் நீ பார்க்கலையா, டேரெக்டாக சார் தலைவர் வந்து ஸ்கை ஃபோர்ஸ் தான் போவீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. நமக்கு வந்து இந்த பயோபிக் படத்தில் எப்பயுமே எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு இருந்தாலும் ஹிந்தி படம் அப்படின்னு வரப்போ நம்ம கொஞ்சம் அதில் வந்து ஒரு டேஞ்சர் லைட் மேலே எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ வர ரீசெண்ட் வர எல்லா ஹிந்தி படங்களும் வந்து உங்களுக்கே தெரியும், அது எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. அந்த மாதிரி வர படங்கள்லாம் ஃப்ளாப் தான். ஏன் ஈவன் இந்த ஸ்கை ஃபோர்ஸ் படத்தோட ட்ரெயிலர் பார்க்குறப்பே எனக்கு வந்து அந்த படத்தில் ஒரு டவுட் இருந்தது, படம் அவ்வளோதானா இதுவும் போச்சா அப்படின்ட்டு. ஏன்னா அக்ஷய்குமார் வரியா, தலைவனுக்கு நேரமே சரியில்லை. தலைவனை ஏன் தலைவன் இல்லை, பொதுவாக சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதான் ஸ்கை ஃபோர்ஸ் போயிருந்தேன். மிஸ்டர் பொப்பையான்னு சொல்லிட்டு ஒருத்தரோட உண்மை வாழ்க்கை வரலாறு தான் இந்த படம். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக இந்த என்ன சொல்கிறது ஆர்மி படத்தை பற்றி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி வந்துச்சு, அமரன். அது ஒரு எக்ஸ்டென்ட்னா இந்த படம் ஒரு எக்ஸ்டெண்டுங்க. அமரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனரஞ்சகமான அட் த சேம் டைம் பயோபிக்கும் உங்களுக்கு இருக்கும், அதுக்குள்ளே ஜனரஞ்சகமும் இருக்கும். இந்த படம் எப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஜனரஞ்சகம் இல்லை, அவுட் அண்ட் அவுட் ஒரு பயோபிக்குங்க, பியூரான கிளியரான ஒரு பயோபிக்கு. அதுக்கு நான் அமரன் வந்து குறை சொல்ல, அமரன் அந்த படம் அப்படி பண்ணால் தான் அது வந்து அமரன் அந்த படம் வந்து நம்ம மக்களுக்கு ரீச் ஆகும். இந்த படம் சொல்ல விஷயத்தை டேரெக்டாக சொல்லிட்டாங்க, இது விஷயங்க இந்த மேட்டருங்கன்னு சொல்லிட்டு. அவரோட லைஃப்குள்ளே டோட்டல் டிப் ஆகலை. பட் ஆனால் அவரை சுற்றி என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டோரியாக இருக்கும். அதாவது பாகிஸ்தான் வந்து நம்மளோட இந்திய விமானப்பட தளத்தில் வந்து 1965 ஒரு தாக்குதல் நடத்தும். அதுக்கு வந்து ஒரு எதிர்மனை தாக்குதல் நடத்த நம்ம அக்ஷய்குமார் அண்ட் டீம் வந்து இருப்பாங்க. அதில் ஒரு சில காரணங்களால் படத்தில் வந்து 2 ஹீரோங்க, 2 டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அக்ஷய்குமார் இன்னொரு ஹீரோ ஒருத்தர் இருப்பார், டிகே விஜயாங்கிற ரோலில். ஸோ அவரும் வந்து ரொம்ப டாப் மோஸ்ட் ஒரு ஷூட்டர், ஒரு ஃபைட்டர், ஜெட் ஃபைட்டர்னு வச்சுக்கோங்களேன், ஏர்ஃபோர்ஸில். ஸோ அவர் தான் வந்து அக்ஷய்குமார் கூட நடுவில் ஒரு மிஷன் போயிருப்பார், சக்ஸஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பெரிய மிஷனுக்கு இவரும் இருப்பாங்கன்னு நினச்சிருப்ப தான் இவர் வந்து ஒரு சில பொலிட்டிக்ஸ் ரீசன்னால இவரை வந்து அந்த ஒரு முக்கியமான தாக்குதல் டைமில் இவரை வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு ஃபார்மேஷனில் ஒரு பேர் இருக்காது. ஸோ இவர் இல்லாமல் ஒரு 7 பேர் வந்து போயிடுவாங்க. 8 பேர் போகிறதா இருக்கும், அதில் 7 பேர் போயிடுவாங்க. ஒருத்தர் வந்து மிஸ் ஆகி அது போக முடியாமல் இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து அக்ஷய்குமாரோட ஹெட்டோட வார்த்தையை மீறி இவரே வந்து அவரோட ஃப்ளைட் எடுத்து போயிடுறாரு. அங்கே மிஸ் ஆயிடுறாரு. ஸோ அந்த 7 பேர் போனவங்க இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பாகிஸ்தானோட அந்த 11 அமெரிக்கன் விமான தளத்தை வந்து அடித்து உடைச்சிட்டு அங்கேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பி வராங்க. திரும்பி வந்தோடனே அக்ஷய்குமாரோட ஹெட் வந்து அந்த 7 பேருக்கும் வந்து வீர் சக்ரா அப்படிங்கிற ஒரு உயர்ந்த விருது, உங்களுக்கு தெரியும், இராணுவத்தில் மிக உயர்ந்த விருது வீர் சக்ரா. அதுக்கு மேலே ஒரு ஹையஸ்ட் கேடர் வந்து மகாவீர் சக்ரா. ஸோ இந்த வீர் சக்ராவுக்கு வந்து பரிந்துரைப்பாங்க. அதில் வந்து இங்கேருந்து இன்னொருத்தர் கொல்லிக்காம போனார் பார்த்தீங்களா, ரொம்ப அதாவது அக்ஷய்குமாரோட ஹெட்டோட பேச்சு மீறி போனதுனால அவர் வந்து மிஸ் ஆகிறார் ஆக்சுவலாக. ஸோ அவர் பேர் வந்து வீர் சக்ரா கொடுக்க மாட்டாங்க. ஸோ இருந்தாலும் அக்ஷய்குமாருக்கு எப்பயுமே வந்து இவர் மேலே வந்து ஒரு கரிசனம்னு இல்லை, இவனோட ஒர்க் பிடிச்சி போய் அவன் வந்து ஒரு பிரதராகவே நினச்சிட்டு இருப்பார். ஏன்னா அவர் பிரதர் வந்து அக்ஷய்குமாரோட பிரதர் வந்து இந்த மாதிரி ஒரு போரில் தான் இருந்திருப்பார். ஸோ என் பிரதர் மாதிரியே இருக்கான்னு சொன்னால் அவர் மேலே ரொம்ப ஒரு கரிசனம் இருக்கும் அவர் மேலே. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் நடுவில் வந்து அக்ஷய்குமார் வந்து இவர் தேடுதல் வேட்டையில் இருப்பார். பட் ஆனால் கவர்மெண்ட் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணாது, இவர் மட்டும் ட்ரை பண்ணிட்டே இருப்பார். இப்படி நாட்கள் உருண்டோடி ஒரு 20 வருஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு நாட் கிடச்சி அந்த நாட் மூலிமா போய் கண்டுபிடிச்சி அந்த ஒரு ரியல் பர்சனுக்கு வந்து மகாவீர் சக்ரா வந்து அக்ஷய்குமாரோட ஹெட்டு ஒரு டைமில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. நான் வீர் சக்ரா கொடுக்க தவறிட்டேன், மகாவீர் சக்ரா இவருக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி எதனால் வந்து மகாவீர் சக்ரா கொடுத்தாங்க, என்ன கதை அப்படிங்கிறது டோட்டலாக நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பாங்க இந்த படம் வந்து தியேட்டரில் பார்க்கறதுக்கு ஒருத்தர படம். உங்களால் வந்து நான் வந்து அதிகமாக எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதுங்க அப்படிங்கிறப்ப, சரி ஹிந்தி தெரியாதுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, படம் வந்து பிவிஆர் ஸ்க்ரீன்ஸில், ஏன்னா நான் வந்து மல்டிப்ளெக்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்ல, பிவிஆரில் நான் பிவிஆரில் பார்த்தேன். பிவிஆர் ஸ்க்ரீன்ஸில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்குது.
படம் வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கு அமரன் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த படம் மிக மிக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படத்தில் வந்து எந்த விதமான ஒரு 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 இடைச்சர்கள் நியூஸோ, இடைச்சர்கள் எமோஷன்ஸோ, லவ்ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் இந்த வந்து படத்தில் இல்லை. ஓகேங்களா? என்ன ரியல் லைஃப்பில் இருந்துச்சோ அதை அப்படியே வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. படத்தோட மேக்கிங் சொல்லப்போனால் படத்தோட ஃபஸ்ட் சீன் பார்க்குறப்பே வந்து இந்தியா அந்த விமானத்தை வந்து பார்க்குற ஒரு சீன் ஒன்று வரும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது நிறைய வந்து சிஜி எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த வந்து நடந்த மாதிரி வந்து அங்கே இருக்க மக்கள் நடிக்கணும்ல, அதுவாக இருக்கட்டும், அந்த அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸஸாக இருக்கட்டும், இவர் போய் கண்டுபிடிக்கிற சீக்வன்ஸஸாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஈக்குவல் டு ஹாலிவுட் லெவலுக்கு அந்த 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 போர்க்காட்சிகள்லாம் வந்து ஹாலிவுட் லெவலுக்கு இருந்தது. நம்ம எல்லா டைமும் ஹாலிவுட் லெவல்னு சொல்லிகிட்டே இருக்கோம். இந்தியா ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி படங்கள் வரப்போ நமக்கு உண்மையுமே அதை நம்ம அப்படியே சொல்லணும். நம்ம ஹாலிவுட்டுக்கு இணையாக தான் படங்கள் பண்ணிகிட்ருக்கோம்னு நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நம்ம வந்து தலைமுந்து சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ எல்லா விஷயங்களையும் பார்க்குறப்ப, எல்லா அம்சத்தையும் பார்க்குறப்ப இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படம். மியூசிக் நல்லாயிருக்கு. படத்தோட கதை அம்சம், படத்தோட ஹீரோ அக்ஷய்குமார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த சைடு ஹீரோ, செகண்ட் ஹீரோ ஒருத்தர் வராது, அவரும் வந்து டிகே விஜயா ரோலில் அவரும் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காருங்க. டெபியூட் மூவின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் டு பி ஹானஸ்ட்லி எனக்கு வந்து கிளியராக தெரியல, மன்னிக்கணும். பட் ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சாரா அலி கான் அவங்களும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட போக முடியாது, தனியோட போய் பாருங்கள். ஓடிடியில் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வந்து 5.1 7.1 ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 month வெயிட் பண்ணுங்கள், ஓடிடியில் பாருங்கள். பட் அன்டில் தென் தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒருத்தான அந்த படம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.